தெய்வீக ஆற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் வருகின்ற தமிழ் புத்தாண்டன்று மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள கடனில் ஓரளவாவது குறைய ஆரம்பிக்கும். இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளான பொருள் தான், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். பவர்ஃபுல்லான தீபங்க. இந்த தீபத்தை ஏற்றி வச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் உள்ள கடன் அளவு குறையும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். நம்ம வீட்டில் உள்ள கடன்ல கொஞ்சமாவது குறைய ஆரம்பிக்கும். கடன் அடைக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையாவது எடுத்து வைப்போம், ஆனால் கடன் அடைக்கவே முடியாது. அதுக்கு ஒரு செலவு வந்துடும். அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தீபத்தை ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த கடன் அடையிறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும். தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க இருக்கிறது. ரொம்பவும் ஒரு சிறப்பான ஆண்டாக சொல்லப்படுது. பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு சொல்லப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கும் முருக கடவுளுக்கும் உரிய நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறதுனால செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும், முருக பெருமானின் அருளும் கிடைக்கும். இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றி வச்சோம்னா கர்ம வினை நீங்கி பணவரவு அதிகரிக்கும். தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாளே நம்ம வீட்டை சுத்தப்படுத்திடுவோம். மாவிலையெல்லாம் கட்டி வச்சிருப்போம். நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணி புத்தாண்டை வரவேற்க ரொம்ப சிறப்பாக ஏற்பாடெல்லாம் செஞ்சிருப்போம். இந்த தீபம் ஏற்றுவதற்குரிய நேரம் குளிகை நேரம். குளிகை நேரத்தில் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயல் பன்மடங்கா பெருகும் அப்படின்றது ஐதீகம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். ஒரு வெற்றிலை காம்பு நீக்காம இருக்கணும். ஓட்டை ஏதாவது கிளிஞ்சல் இல்லாம இருக்கக்கூடிய நல்ல வெத்தலையா கழுவி ஒரு வெத்தலை எடுத்து வச்சுக்கணும். ஒரு அகல் விளக்கு, பஞ்சு திரி, நல்லெண்ணெய், 27 மிளகு, இவ்வளோதாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வழிபடணும். ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான டைமுங்க. இந்த டைமை மிஸ் பண்ணவே கூடாது. சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த தீபம் ஏற்றும் போது மதியானம் 12 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். இந்த நேரத்தில் பூஜரையில் அமர்ந்து பித்தளை தாம்பாளத்தில் நடுவில் துவரம்பருப்பை நிரப்பிடணும். வெத்தலை ஒன்று எடுத்து காம்பை கிள்ளிட்டு துவரம்பருப்பு மேலே வெத்தலையை வச்சிடணும். அதன் பிறகு வெத்தலை மேலே ஒரு அகல் விளக்கு வைக்கணும். அந்த காம்பை அந்த அகல் விளக்குலையே போட்டுடணும். நல்லெண்ணெய் ஊற்றிடணும். 27 மிளகு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த 27 மிளகை கடன் தீர வேண்டும் என்று உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனை சொல்லி யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகை அவங்களோட பேரெல்லாம் சொல்லி, நான் வாங்கிய கடன்கள் அனைத்தும் சீக்கிரமாக அடையணும், அதுக்கான வழி கிடைக்கணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மிளகை அந்த அகல் விளக்கில் போடுங்க. ஒரு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை மனமுருகி வேண்டிக்கோங்க. அன்னைக்கு புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை வர்றதுனால கடன் அடைக்கக்கூடிய நாள். இந்த நாளில் குளிகை நேரத்தில் நம்ம இந்த தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடன் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஐதீகம். மிளகு கடன் அடைவதற்கு ஒரு சிறந்த பரிகாரங்க. இந்த மிளகு 27 மிளகையும் அப்படியே போட்டு ஏற்றும் போது அதில் உள்ள காரத்தன்மை எல்லாமே நம்ம வீடு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும். நம்ம வீட்டில் பணத்தை சேர விடாமல் தடுக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கிடும். நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வரும். அப்போ பணப்புழக்கம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இந்த மிளகு தீபம் ஒரு 1/2 மணி நேரமாவது எரியணும். நல்லா எரியட்டுங்க. வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த காரம் பரவி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்ச பிறகு விளக்க குளிர்விச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். உங்கள் குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க. புத்தாண்டன்று செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப அரிதான ஒன்று. இந்த நாளில் கடன் தீர்றதுக்காக இந்த விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா கோடி ரூபாய் கடன் இருந்தால் கூட இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடன் அடையும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இரவு 7 மணிக்கு மேலே இந்த விளக்குல உள்ள மிளகை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஒரு கற்பூரம் வச்சு எரிய விட்டுருங்க. மிளகு நல்லா எரியும்.
அந்த எண்ணெயில் நல்லா ஊறி இருக்கும். மிளகு பொதுவாகவே எரியக்கூடிய பொருள் தான். நல்லா எரிய விட்டு ஹாலில் வைங்க. அதனோட புகை பூரா வீடு முழுக்க பரவும். இப்படி பரவுச்சு அப்படின்னாலே தீய சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டை நெருங்காது. எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த சாம்பலை கரைச்சி தண்ணியில் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. அந்த வெத்தலையை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த துவரம்பருப்பை எடுத்து பறவைகளுக்கு அடுத்த நாள் காலையில் உணவாக வச்சிருங்க. ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த மிளகு தீபத்தை குளிகை நேரத்தில் ஏற்றி வச்சு மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் கடன் குறையும். துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய பொருள். வெற்றிலை முருகப்பெருமானுக்கு உரிய பொருள். மிளகு கால பைரவருக்கு உரிய பொருள். கடனை அடைவதற்காக இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். புத்தாண்டன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மறக்காம இதை செஞ்சு பாருங்க. நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.